கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னைக்கு தாலிஃப் வந்து பெரிய பிரகடனத்தை அறிவிச்சிருக்கிறார்கள், போர் பிரகடனம். இப்ப நாங்க சும்மா விட போறது இல்ல, பதில் அடின்னு சொல்லி இப்ப தாக்குதல் 2 நாடுகள்லயும் நடக்கு. ஆப்கன் மண்ணில் கால் வச்சு இறங்கவே மாட்டான், போரில் எடுத்தோம். ஓப்பனாக சொல்கிறேன், இன்னைக்கு எப்படி அமெரிக்கா விட்டுட்டு ஓடணும், அது ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. போரை செஞ்சுக்கிட்டே இருப்பான், சாப்பாடு எங்கே கிடைக்கிறத சாப்பிடுவான், கையில் துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பான், இறந்து போகிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். இந்த தெஹ்ரீகே தாலிபான் விவகாரத்தை, ஆப்கன் விவகாரம் பாகிஸ்தானை இன்னும் அழிவுக்கும் கொண்டு செல்லும். காபூலில் குண்டு போட்டிருக்காங்க. யாரு? பாகிஸ்தான் ஃப்ளைட்டில் ஏர் ஸ்ட்ரைக் வச்சு குண்டு போட்டிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் 2 நாட்டுக்கு இடையில எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல குண்டு போட்டிருக்கிறாங்க. ட்ரைபல் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது எப்படி வந்ததுன்னா, இது வந்து இதுக்கு ஒரு முடிவே வராத அளவுக்கு வெறுப்பு 2 நாட்டுக்கு மத்தியில் வந்துட்டு. இப்போ இந்த போருடைய எஸ்கலேஷன் ஒருவேளை அதிகரித்தால் மிகப்பெரிய அபாயம் ஏற்படும். ஏன்னா இருக்கு பாகிஸ்தான். ஏன்னா தாலிஃப் வந்து அவனுக்கு வந்து இப்போ என்ன சொல்லிட்டான்னா, இப்போ நம்ம நாட்டோட அவங்களுக்கு நிறைய உறவு இருக்குது இந்தியாவோடு. ஏன் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொன்னால், நமக்கு 2 எனிமி இருக்காங்க, நிரந்தரமான எனிமி, பெர்மனன்ட் எனிமி. ஒன்று பாக்கு, இன்னொன்று சீனா. பாகிஸ்தானை தூண்டிவிடக்கூடிய காரணம், பாகிஸ்தானை தன் கையில் பேட்டை தாதாவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிரட்டலை அவர்கள் விட வேண்டும். அவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்தை எனக்கு கொடுத்து பஹாராம் அப்படின்னு யார் கேட்குறாங்க? அமெரிக்கா. அவன் சொல்கிறான், ஒரு துளி மண்ணு கூட என் நாட்டில் இருக்க முடியாது. அப்போ அமெரிக்கா நினைச்சா அதை ஏதாவது போட்டு அந்த பேஸை சதைச்சு வச்சுட்டு போயிடலாமே. எப்படி சரி பேஸை சிதைப்பா, எப்படி இருக்கும்? அமெரிக்கா உள்ளே இறங்கணும்ல. அமெரிக்காவுடைய முக்கியமான கெயின் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இறங்கிறாதன்ட்டாங்க. ஏன்னு சொன்னால், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஆப்கானிஸ்தான் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன சண்டை போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். இடையில இவங்க தாக்குறது, அவங்க உள்ளே போய் வந்து தற்கொலை படையில் வச்சு அட்டாக் பண்ணுறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ வந்து நேற்று நள்ளிரவில் வந்து பயங்கர தாக்குதல், கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வீரர்கள் 50 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வருது. போர் தொடங்கியதாக பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கதாகவும் ஒரு தகவல் வருது. என்ன நடக்குது சார்? ஆக்சுவலி நம்ம இந்த விவகாரத்தை பார்க்கணும்னா, இந்த விஷயத்திற்கு காரணம் என்னங்கிறத ஆரம்பிச்சுட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஓகே. பாகிஸ்தானில் ஆட்சி செய்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இம்ரான் கானை உள்ளே வச்சுட்டாங்க. அசீம் முனீர் இருக்கார். அப்புறமா ஷபாஸ், அவருடைய ஷெரீஃப், நவாஸ் ஷெரீஃபுடைய தம்பி ஷபாஸ் ஷெரீஃப். இவங்க நியர்லி அமெரிக்காவுடைய ஒரு கையாட்கள். இன்றைக்கு பாகிஸ்தானில் ஆட்சி நடக்கிறது அமெரிக்காவுடைய கையாட்கள். இம்ரான் கான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக உள்ளே இருக்கார். பாகிஸ்தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு அமைதிக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தமே இருக்காது. 1969 யஹியா கான் டிஃபென்ஸாக இருந்தார். அவர் ஆட்சியை கைப்பற்றி 69-71 பங்களாதேசத்தினுடைய பொருளாக ஆகா கான், 75-76களுக்கு அப்புறம் ஜியாவுல் ஹக்கு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தார். பூட்டோ தூக்கிலிடப்பட்டார். அதே போன்று பெனசிர் பூட்டோ கொல்லப்பட்டார், அசாசினேஷன், பாகிஸ்தானுடைய அடிப்படைவாதிகளால். ஜெனரல் முஷரஃப் அதுக்கப்புறம் வந்தார். இப்போ வந்து அசீம் முனீர், இதுவும் ஒரு மிலிட்ரி ஆட்சி தான். அப்போ பாகிஸ்தானுடைய தன்மைகளே நீங்கள் பார்த்துக்கணும். ஆகா கான், யஹியா கான், ஜியாவுல் ஹக்கு, அப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் முஷரஃப், இன்னைக்கு இருக்கக்கூடிய அசீம் முனீர், இது எல்லாமே பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு அமைதியற்ற இராணுவ நிலை மண்டலமாக தான் இருக்கும். இதை ஒரு பக்கம் வச்சிரும். எல்லையை பகிர்ந்து கொண்ட நாடு, கிட்டத்தட்ட 2700 சதுர கிலோமீட்டருங்கிற அளவுக்கு நீளமான எல்லை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு எல்லை. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஒசாமா பின் லேடன் அங்கு தங்கியிருந்தான்னு சொல்லி ட்வின் டவர் அடிக்கப்பட்ட பிறகு, இந்த வரலாறு சொன்னால் நமக்கு புரிஞ்சுக்கிடும். அமெரிக்காவுடைய போர் நடந்தது WS புஷ்ஷுடைய காலத்தில். 18 வருஷம் இந்த போரை அமெரிக்கா நடத்தியது. 18 வருஷம் நடத்தி தோராபுரா மலையில் கடுமையான குண்டுகளை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுடைய களப்பயிற்சி நிலையமாகவே ஆப்கானிஸ்தான் மாறிப்போனது. அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல். தலிபான்களிடத்தில் பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் இருந்ததோ இல்லையோ, கடைசியில் 700 லட்சம் கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க. எவ்வளோன்னா $7 ட்ரில்லியன்.
எதற்கு ஈராக்குக்கும் ஆப்கனுக்கும் அவர்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தொகை 700 லட்சம் கோடி. ஆப்கனில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா இதை வைத்து நமக்கு பெரிய நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெறவும் முடியல. அவன் மலைக்கு கீழே உட்காந்துருக்கான், இவன் இறங்கவும் மாட்டேங்கான். கடைசியில் அஷ்ரப் கானிங்கிற ஒருத்தனை வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் நாட்டை பார்த்துக்கணுங்கண்டு மெதுவாக ஜோ பிடன் என்ன பண்ணார், கத்தரில் அக்ரிமெண்ட்டை போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க அமெரிக்கா. இப்போ அந்த ஆயுதங்களை தலிபான் கைப்பற்றி அதுதான் இப்போ யாருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் நிறைய ஆயுதங்கள் வந்து ஈரானுடைய ப்ராக்சிகளாக இருக்கும் பல பேருக்கு ஹிஸ்புல்லா ஹூதிகளுக்கு அனுப்பப்பட்டு ஏமனில் அது பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா விட்டுட்டு போன ஆயுதங்கள். அமெரிக்கா விட்டு போன ஆயுதங்கள் பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலானது. அதை தூக்கிட்டு போக முடியாது. சாப்பர் விமானங்கள், அதில் உள்ள குண்டுகள், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் இவங்க எல்லாத்தையும் படிச்சிட்டான். சரி, இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன போர், அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். எல்லையை பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிக் குரூப்புகள் ஒரு தீவிரவாத அடிப்படை இஸ்லாமிய குரூப்புகள். அவர்கள் பொறுத்தவரை ஆப்கானுடைய அந்த எல்லையை, பாகிஸ்தான் எல்லையை பொருந்து கொண்டவர்கள். அந்த துகானாம் அப்படிங்கிற ஒரு லைன் ஒன்று இருக்குது, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள பார்டரில் இருக்கிறவங்க. அதில் பாகிஸ்தானு வந்து ஒரு இஸ்லாமிக்கு கொரம்சோர் ஐஎஸ் அமைப்பை மாதிரி மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய குழு ஒன்று பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. அவங்க பேர் என்னென்னா தெஹ்ரீகே தாலிபான். ஆப்கானில் இருக்கக்கூடிய பஸ்தூன் இனத்தின் உள்ள தாலிபான் வந்து இது. ஆப்கானில் இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடாது, அகுந்தாவுடைய ஆட்சி நடக்கிறது. அதாவது ஆப்கானில் நடக்கக்கூடிய இன்னையுடைய தாலிபான் வந்து வேற. ஹிபத்துல்லா முஜாஹித் அவர்களுடைய ஆட்சி வேறு. ஆனால் ஆப்கனில் இருந்து ஃபண்டிங் பண்ணப்பட்டு ஆப்கானிஸ்தான் அடிப்படை இஸ்லாமிய சுன்னா குரூப்பை ட்ரெயின் பண்ணப்பட்டு பாகிஸ்தானை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும். பாகிஸ்தானில் வறுமை இருக்கிறது, பாகிஸ்தானில் பெண்களுக்கு எல்லாரும் மேற்கத்திய கலாச்சாரமாக வாழ்கிறார்கள், மது இருக்கிறது, சினிமா இருக்கிறது, இதெல்லாம் ஓய்க்க வேண்டும் என்றால் அங்கே ஆப்கானை போன்ற அடிப்படை ஒரு இஸ்லாமிய நாடு வர வேண்டும் அப்படின்னு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதில் போராடக்கூடிய ஒரு அமைப்பு யாருன்னு கேட்டால் தெஹ்ரீக்-இ-தாலிபான். இவங்க எப்படின்னா படுமோசமான ஆட்கள். எப்படின்னா அவங்களுக்கு வந்து காலையில் எழும்பினவுடனே துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு தான் டீ குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்கள். அந்த பகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை, நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். சாதாரணமாக சின்ன குழந்தைகள் கையில் கூட AK-47 தான் விளையாடுவாங்க. அந்த குழந்தைகளில் AK-47 தான், அப்படியே ட்ரெயின் ஆகிட்டாங்க. அந்த பகுதிக்குள்ளே யாரும் அவ்வளோ எளிதாக நுழைய முடியாது. ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தெஹ்ரீகே தாலிபான் யார் அப்படின்னு சொன்னோம்னா, பாகிஸ்தானுக்குள்ளே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும்னு பெரும் போராட்டம் நடந்தது. அல் கொய்தாவோடு நெட்வொர்க்கில் இணைந்திருந்தாங்க. ஒசாமா பின் லாடனோடு இவர்கள் இணைந்திருந்தார்கள். சோவியத்துடைய போரில் முஜாஹிதீன்கள் என்று சொன்னால் இறையியல் போராளிகள் அப்படிங்கிற பேர். முஜாஹித் அப்படின்னு சொன்னால் கடவுளின் பாதையில் போர். அந்த குரூப்லேருந்து செப்பரேஷன் ஆனதான் இந்த தெஹ்ரீகே தாலிபான். இந்த தெஹ்ரீகே தாலிபான் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் இராணுவ பள்ளியை சுட்டார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த காட்சி எனக்கு தெரியும். 143 சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் துப்பாக்கி சூட்டில். அப்படி என்றால் இவர்களுடைய மத அடிப்படைவாதம், தீவிரவாதம் எந்த அளவிற்கு வக்கிரமமானது, மனித சமூகத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொன்ன உண்மையை பார்த்தாலே கண்களில் கண்ணீர் வரும். அவ்வளவு மோசமான ட்ரைபல் குரூப் தான் இந்த தெஹ்ரீகே தாலிபான். இவனுடைய சிந்தனை என்னன்னா, இஸ்லாமிய அடிப்படைத்துவ ஒரு ஆட்சியை கொண்டு வரன்னு பயங்கரவாத நடவடிக்கை ஜிஹாதிகளாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். இப்போ பாகிஸ்தானில் நேற்று நடந்த தாக்குதலுக்கு முன்னாடி 133 தலிபான் படைகளை பாகிஸ்தான் குண்டு போட்டு காலி செஞ்சிருக்கிறாங்க. இந்த போருக்கு காரணம் என்னென்னால், பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து முஜாஹித் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹிபத்துல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் நாட்டை சேர்ந்த வெளிவிவகாரத்துறையுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா வந்து சபியுல்லா முஜாஹித் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 133 பேர் கொல்லப்பட்டாங்க தாலிபானுடைய ஸ்குவாட்லேருந்து. எங்களுக்கும் தெஹ்ரீகே தாலிபானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தெஹ்ரீகே தாலிபான்களை வந்து கொலை பண்ணுற தாக்குதல் நடத்துகிறேன்னு லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி எங்கள் பார்டருக்குள்ளே வந்து பாகிஸ்தான் தாக்கி விமானத்தின் மூலம், ஏன்னா பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய F-16 விமானங்கள் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கிடணும், அதை வைத்து குண்டை போட்டு இந்த மாதிரி சாகடிச்சிட்டார்கள்.
நாங்கள் இதுக்கு பலிக்கு பலி வாங்குவோம். 200க்கும் மேற்பட்ட கேஷுவாலிட்டி, கைகால் போய் ஊனமுற்று அடிதடிலாம் பட்டு பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க. நாங்கள் இது விட போகிறதில்லைன்னு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இன்றைக்கி தாலிஃப் வந்து பெரிய பிரகடனத்தை அறிவிச்சிருக்கிறார்கள், போர் பிரகடனம். இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் ஒரு முறுவல் நிலை நடந்து அது போராக மாறி அது வேறு விதமான வடிவம் எடுத்து கத்தரில் வைத்து தோஹாவில் ஒரு ஆமிகபிள் செட்டில்மெண்ட் ஹேட் பீன் டன். அவர்கள் 2 நாடுகளுக்கும் இடையே கத்தரில் இருந்து சர்வதேச நாடுகள் அனைத்தும் தலையிட்டு நீங்கள் இப்படி போரிடக்கூடாது என்று ஒரு தற்காலிக, அதாவது இது எப்படி சொன்னால் ஒரு அன்சர்டினிட்டி அக்ரிமெண்ட் 2 பேருக்கு இடையில டன்னா, அதாவது முடிந்தது தற்காலிகமாக. ஆனாலும் புகை வந்து கொண்டே இருந்தது. அந்த புகையினுடைய ஸ்பார்க்குடு அது இன்னைக்கு வெடித்து சிதறிதான் பாகிஸ்தான் வந்து அன்றைக்கும் ஆப்கனுக்குள்ளே தான் பாகிஸ்தான் குண்டு போட்டாங்க. இன்னைக்கும் ஆப்கனுக்குள்ளே தான் வந்து ஆப்ரேஷன் தெஹ்ரிகே எகேன்ஸ்ட் தெஹ்ரிகே தாலிபான் சொல்லிட்டு தலிபானுடைய நாட்டுக்குள் குண்டு போட்டு 133 தலிபான் படைகள் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க காலியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேர் வந்து பயங்கரமான உயிருக்கு போராடக்கூடிய கேஷுவாலிட்டிஸ் காயம் பெற்றிருப்பதாகவும் சபிகுல் முஜாஹிதீன் ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் சும்மா விட போகிறதில்ல, அதுக்கு பதிலடின்னு சொல்லி இப்போ தாக்குதல் 2 நாடுகள்லேயும் நடக்கு. பாகிஸ்தான் இதற்கு முன்னால் நடந்த ஒரு தாக்குதலில் சமாதானத்தை சொல்லும் போதே ஆப்கான் மிக கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார்கள். உங்கள்கிட்ட அமெரிக்க விமானம் இருக்குன்னு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீ தாக்கல் நடக்காத, நாங்கள் எப்படி அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அல் ஜசீராவில் வந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் எப்படி ஆட்கள் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கோம். ஏன் உங்கள் நண்பனான அமெரிக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. எங்கள்கிட்ட அவங்க பட்ட அனுபவங்கள் 18 வருஷம் நாங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக போராடி வெற்றி போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி 10 வருஷமாக போடிட்டு இருந்தாங்க யார் வந்து முஜாஹிதீன்ஸ் உலகத்தில் இருந்து. அப்போ தான் ஒசாமா பின் லேடன் குரூப், ரஷ்யா வந்து அவங்களும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆப்கான் மண்ணில் கால் வச்சு இறங்கவே மாட்டான். போரில் எடுத்தோம் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா விட்டுட்டு ஓடணும், அது ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. போர் செஞ்சுக்கிட்டே இருப்பான், சாப்பாடு எங்கே கிடைக்கிறத சாப்பிடுவான், கையில் துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பான், இறந்து போகிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். அவனுடைய சித்தாந்தமே ஒரு விதமான வித்தியாசம். அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி அப்படியே சொல்லுந்தான் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் முன்னாடி போய் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்தா எங்களை பற்றி அமெரிக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, சோவியத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ, உலகத்தில் எல்லா இன்டெலிஜென்ஸையும் கேட்டுக்கோ, ஆப்கான் எப்படி நாங்கள் எப்படின்னு கேட்டுக்க, நாங்கள் இப்போ அமைதியாக இருக்கோம், எங்களை தூண்டி பார்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கை. இப்போ வந்து பதட்டம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல் இருக்கிறது, எரப்டடு வெடிச்சிட்டு இப்போ தட்சமே அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா சார். ஏற்கனவே வந்து இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நீங்க சொன்ன அந்த பார்டர்ல ஆப்கான் வீரர்களை கொன்றதாக ஒரு தகவல் ஒரு இஷ்யூ நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவங்கள தற்கொலைப்படையா பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதுக்கு வந்து பாகிஸ்தான் என்ன குற்றம் சாட்டுச்சுன்னா, இது இந்தியாவில இருந்து தான் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் உண்மை தெரிய வந்துச்சு. ஸோ இதில் கையாளுற விதமே வேற மாதிரி இருக்குது சார். துணிஞ்சு பாகிஸ்தானில் தற்கொலைப்படையெல்லாம் இது 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 தாக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃப்ளைட்டர் ஜெட்டை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களே வார்ன் பண்ணுறாங்க, அமெரிக்காட்டே தெரிஞ்சுக்க என்னை பற்றி அப்படின்னா. ஆப்கான் இதில் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கு இப்போ உறவு வந்து வலுவாக இருக்குது. இந்த பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, என்ன இது இந்த போக்கை எப்படி பார்க்குறது? ஆக்சுவலி நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரு சிறப்பு என்னன்னா, பாகிஸ்தானுடைய பலுசிஸ்ட் விவகாரத்திலே நாம் தலையிட கிடையாது. இது வந்து பல பேருக்கு நான் ஒரு இந்தியனா ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். ஒவ்வொரு நாட்டுடைய அமைப்புகளும் வந்து இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலே இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க, உளவுத்துறை இருக்கிறது. ஆனால் வந்து நாமளும் சில டிப்ளமேசியாக தான் பார்ப்பது தவிர போரிடக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் இந்தியாவை பொறுத்தவரை எப்பவுமே கிடையாது. அது நம்முடைய ரத்தத்தில் ஊர்னதுன்னு நான் மகிழ்ச்சியோடு சொல்ல ஒரு இந்தியனா. பலுசிஸ்தான் வந்து அன்னைக்கு தற்கொலை தாக்குதலை நடத்தினாங்க. பாகிஸ்தானில் 2 பெண்கள் தான் நடத்தினாங்க. பெரிய அளவில் சேதாரத்தை பலுஸ்து, ஏன்னா அது ஒரு தனி ஒரு செப்பரேஷன். அவங்க இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று தான், அவங்க ஒரு தனி. இப்போ முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா கேரளா முஸ்லீம்கள் மலையாளம் பேசுவாங்க, தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தமிழ் பேசுவாங்க, அதை மாதிரி தான் அவங்க எல்லாரும். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போது வந்து என்ன நடக்குன்னா, பாகிஸ்தான்கிட்ட வலிமையான ஆயுதங்கள் இருக்குது. அமெரிக்காவுடைய F-16 F-15லாம் கொடுத்துருக்குறாங்க. சைனாவுடைய கோஆப்ரேஷனில் CJ-22 இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ என்ன பிரச்சனைனா, தாலிஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து போர்களால் பல தசாப்தமாக உருக்குலைந்துட்டோம். நாங்கள் இப்போ வந்து இந்த பயங்கரவாத நடவடிக்கை ஒன்றுமே இல்லாமல் தான் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாலிபானை பொறுத்தவரை வந்து இப்போ நாம் மூவ் பண்ணால் நல்ல ஆட்களாக இருப்பாங்க.
இப்போ இந்தியா ஒரு நாட்டோட மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பயங்கரவாதியா இல்லைன்னு நம்ம எடுத்தெடுப்புலேயே சொல்லிடலாம். அது எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் போய் கேட்டேன், அமெரிக்காக்காரன்ட்டே நான் நிறைய பேர் பழகிருக்கேன், அவங்க சொல்லிடுவாங்க. பாகிஸ்தானை கேட்டால் அது டெரர் ஹப்னு சொல்லிடுவாங்க. நம்ம இந்தியாவை கேட்டாச்சுன்னா அது பீஸ் ஆஃப் லேண்ட், அது கல்ச்சரல் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கல்ச்சரல் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் உண்டு இந்தியாவை பொறுத்து. இப்போ நம்மளை பொறுத்தவரை வந்து எப்படின்னா, ஏன் ஆப்கானிஸ்தானை நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அது 100% சொல்லுவாங்க. நான் நிறைய இன்டர்நேஷ்னல் மீடியாவை பார்த்தா சொல்கிறேன், எந்த தகவலும் கூட இந்திய தூண்டுதல்னு சொல்லலை. பாகிஸ்தான் என்பது ஒரு காரணத்தை காட்டுவதற்கு இந்தியாவை இதுக்குள்ள வம்புல இழுத்து விடுற கதையாக தெரியுது. ஆப்கான் வந்து நம்ம நாட்டுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. நம் நாட்டுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வது அசர்பைசான், உஸ்பெகிஸ்தான். அது பக்கம் அது இல்லாமல் ஈரான் ரொம்ப முக்கியமாக ஈரான் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் நாம் ஏன் இன்டெலிஜென்ஸை வச்சு ஆப்கானிஸ்தானை நமக்கு தேவைன்னா, ஆப்கன் வந்து இயற்கையிலே அந்த மக்கள் இந்தியர்களோடு ரொம்ப நேசம் கொண்டவர்கள். இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலே வந்து நமக்கும் ஆப்கனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்திய புராணங்கள் வழியாகவும் கூட கந்தஹாருக்கும் இந்தியாவுக்கும் ராமாயணத்தில் வரலாறுலாம் காந்தாரிங்கிற சொல்கிற வரலாறுகள்லாம் உண்டு. பொதுவாக நான் ஆப்கானிஸ்தான்களே டெல்லியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்தியா வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய இந்து தேசியவாதம் அப்படின்னு பாரதிய ஜனதாவை எல்லாரும் பேசினாலும், ஆப்கான் போன்ற இஸ்லாமிய அடிப்படை ஒரு நாட்டுக்கு இந்தியாவில் கிடைச்ச கண்ணியம் வந்து பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்கானிஸ்தானை வெளிவிவகார முத்தாக்கி இந்தியாவுக்கு வந்தார். அவர் வரும்போது இந்தியாவில் எவ்வளோ நாள் இருந்தார்னா 7 நாள் இருந்தார். அப்படி 7 நாள் இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தேவபந்து மதரசா அப்படின்னு இருக்குது. அந்த தேவபந்து மதரசாவில் கல்வி கற்றவர்கள் தான் ஆப்கானிஸ்தானுடைய தாலிஃபுகள். இந்த தாலிஃப் என்று சொன்னால் தாலிபான்கள் அப்படி இல்லை. தலிபான்கள்ங்கிற வார்த்தை சரியான ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, அது தப்பு. அவர்களுக்கு உண்மையான சரியான ப்ரொனவுன்சியேஷன் எப்படி சொல்லணும்னா தாலிஃப் அப்படின்னு தான் சொல்லணும். தாலிஃப் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறோம், தமிழில் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆப்கன் மொழியில் பஸ்தூன் அந்த மொழி, பஸ்தூன் ட்ரைபல் கம்யூனிட்டி தான் அவங்க. உஸ்பெக்குன்னு ஒரு இனம் இருக்குது, பஸ்தூன்னு ஒன்று இருக்குது, நார்தர்ன் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படி நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க, இனக்குழுக்கள், முஸ்லீம்கள் தான், ஆனால் அவர்களுக்கு இனக்குழுக்கள் இருக்குது. இந்த பஸ்தூன் தாலிஃப் அப்படிங்கிற ஒரு குரூப்ஸ் தான் இந்த தாலிபான்கள். நிச்சயமா இப்போ இந்த போருங்கிறது வந்து அறிவிச்ச மாதிரி கிட்டத்தட்ட போர் தான் இது. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, போர் ஆயிடுச்சு சார். 133 பேர் இறந்துட்டாங்க சார். கேஷுவாலிட்டி 200 மாறு. பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து ஏற்கனவே ஒரு பீஸ் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. உலக நாடுகள் எல்லாரும் உள்ளே வந்து நீங்கள் சரி மட்டுப்படுத்தணும்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தர் போன்ற நாடு. கத்தர் தான் முக்கியம். கத்தர், சவுதி அரேபியா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஆப்கனுக்கு இடையே சில ஒப்பந்தங்கள் இருக்குது, அணு ஆயுத ஒப்பந்தங்கள் கூட இருக்குது. அந்த அணு ஆயுத ஒப்பந்தங்களில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒன்றுனா பாகிஸ்தானுக்கு. அப்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு. நம்மளை பொறுத்தவரை, நம்ம நாட்டை பொறுத்தவரை பாகிஸ்தானை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் நேசிக்கக்கூடிய ஒரு இந்தியா. உதாரணத்தை சொல்லி, ஹிந்துஸ்தானுங்கிற பேரே அரபுகள்கிட்ட தான் வந்துச்சு. ஹிந்து அப்படிங்கிற பேரை சொன்னதே யார் இங்கே உள்ள இந்துத்துவவாதி யாருமே கிடையாது. இந்துங்கிற பேரை வச்சது அரபு தான். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து எஜிப்டுக்கு போயிருந்தேன். எஜிப்டுக்கு நான் என்னுடைய மனைவியும் போயிருந்தபோது அங்கே உள்ளவங்க என்கிட்ட பேசினாங்க. ஆனால் ஹிந்து அப்படின்னு கேட்டாங்க. நீ ஒரு இந்துவா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து நான் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன், ஆனாலும் நான் வந்து அதை வேறு மாதிரி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கடைசியில் எனக்கு புரியவே இல்லை. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இந்தியாவிலேருந்து வர்றவங்க எல்லாருமே இந்து தான், ஹிந்துஸ்தான், ஹிந்து குஷ். அது அப்துல் காதராக இருந்தாலும் சரி, ஆறுமுகசாமியாக இருந்தாலும் சரி, அலெக்ஸ் பாண்டியனாக இருந்தாலும் சரி, தே கால் சோ கால் ஹிந்து. அப்போ நாமெல்லாம் இந்து தான் அவனை சொல்லி இப்போ என்ன சொல்ல வந்தேன், அதுதான் சொல்ல வந்தேன். நிச்சயமா இந்த போரே இப்போ தொடங்கியாச்சு, கிட்டத்தட்ட போர் தொடங்கிடுச்சு. இதை தாக்கு பிடிக்குமா, இல்லை எந்தெந்த நாடுகள் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை பேச்சுவார்த்தை மூலமா தீர்ப்பாங்களா? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்குற, யார் யாருக்கு என்னன்னு. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது வெளிநாட்டினுடைய தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஈரான் வந்து இதில் வந்து நேற்று கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்பாஸ் அராகச்சி செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாலி ஹேஸ் பீன் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இந்த மாதிரி தாக்குதலை நடத்தக்கூடாது, நாங்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலர் அண்டோனியோ குரோச்சி அவரும் சொல்லியிருக்கிறாரு.
அதை மாதிரி லெரேவா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறையும் இதை கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் தேர் ஷேரிங் தேர் ஓன் டீப் கன்சர்ன், அவர்களுடைய அந்த கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியா நோ கமெண்ட்ஸ், வி ஹவ் பீன் கம்ப்ளீட்லி மானிட்டரிங் வாட் வில் ஹேப்பன் டுடே அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ, எக்ஸ்பெக்டிங் லாட். இப்போ பாகிஸ்தான் நம்மளை சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் நமக்கு கிடையாதுங்கிறது தான் நம்முடைய வெளிவிவகாரத்துறை. எந்த நாட்டு உள்விவகாரத்திலும் தலையிடுறதில்லை. சில விஷயங்களுக்கு தலையிட்டு இருப்பாங்க, ஆனால் இதில் நமக்கு தலையிடுறதில்லை. இப்போ இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஆப்கானுடைய வெளிவிவகாரத்துறையும் ஆப்கானுடைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், என் நாடு வந்து உருக்குலைஞ்சிருக்கு, நாங்கள் நல்லிணக்கத்தோடு பண்ணியிருக்கோம், எங்கள் நாட்டுக்குடைய எக்கனாமிக்கல் அதை தடையப்பட்டிருக்காங்க, சாப்பிட்றதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உளவாளிகள் பிரச்சனை வந்து ஏராளமான ரெஃப்யூஜிஸ் ஆப்கான்லேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களெல்லாம் ஈரான்லேருந்து பற்றி விட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டுனா, இஸ்ரேலுடைய உளவாளிகள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஆப்கானில் வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து தான் இஸ்ரேல் அவர்களை உளவாளிகளாக மாற்றியதுன்னு அங்கேருந்து ஒரு தொகை இங்கே வந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தெஹ்ரீக் இ தாலிபான், அங்கே தெஹ்ரீக்கே தாலிஃப்னு சொன்னாலே ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன், தெஹ்ரீக்கே தாலிபானுக்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை. கந்தஹாரில் வந்து குண்டை போட்டிருக்கிறான், காபூலில் குண்டை போட்டிருக்காங்க. யார்? பாகிஸ்தான் ஃப்ளைட்டில் ஏர் ஸ்ட்ரைக் வச்சு குண்டு போட்டிருக்கான். லைன் ஆஃப் கண்ட்ரோல் 2 நாட்டுக்கு இடையில் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல குண்டு போட்டிருக்கிறாங்க. ட்ரைபல் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது எப்படி வந்ததுன்னா, இது வந்து இதுக்கு ஒரு முடிவே வராத அளவுக்கு வெறுப்பு 2 நாட்டுக்கு மத்தியில் வந்துட்டு. இதில் என்னன்னு சொன்னோன்னா, ஷியா முஸ்லீம்கள், இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கவனிக்கணும் சார். ஷியா முஸ்லீம்கள் வந்து ஷியா முஸ்லீம் தலைமை, உலகத்தில் 10% தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இந்த அக்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். அவங்க எல்லாருமே ஒரே கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். இஸ்லாமிக் சுன்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் முகமது நபியுடைய அந்த இதை வந்து பின்பற்றக்கூடியவர்களில் தாலிஃபும் அதே மாதிரி தான். இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்காங்களே அவங்களும் அதே மாதிரி தான். இந்த பயங்கரவாத இயக்கல் குண்டை தூக்கிட்டு திரியிறான், அவன் பேர் என்ன, தெஹ்ரீக்கே தாலிபான், இவனுங்க எல்லாருமே ஒரே குரூப் ஆஃப் த இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர். அந்த பாண்டிங், அது என்ன சொல்கிறது, ஐடியாலஜி எல்லாமே பேஸ்ட் ஆன் இஸ்லாமிய ஷரியா அண்ட் சுன்னா. ஷரியா என்றால் கடவுளின் சட்டம், சுன்னா என்றால் ப்ராஃபிட்டுடைய வழி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கு. இன்டர்நேஷ்னல் சேனலில் நம்ம சேனல் 5 தமிழ் மீடியாவில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அதனால் சேனல் 5க்கு மூலம் சொல்கிறது எப்படின்னா, ஷரியத் என்று சொன்னால் கடவுளின் ஆட்சியை கொண்டு வருவது. நம்ம நேர்கள் பார்க்குறக்க சொல்கிறேன். ஷரியத் என்று சொன்னால் ஆண்டவனுடைய ஆட்சி. சுன்னா என்றால் தி வே என்று அறிப்போம். இப்போ சுன்னா முஸ்லீம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ப்ராஃபட் முகமதுடைய வழியை பின்பற்றுவர்கள் தான் சுன்னா முஸ்லீம், அவருடைய வழியை பின்பற்றுறாங்க. அப்போ ஷியா முஸ்லீம் என்பது வேறு. அப்போ சுன்னா முஸ்லீம்களுடைய வழியை பின்பற்றுவர்கள் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிஃப்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் சுன்னா முஸ்லீம்கள். சவுதி அரேபியா சுன்னா முஸ்லீம், துருக்கி சுன்னா முஸ்லீம், பாகிஸ்தான் சுன்னா முஸ்லீம், கத்தர் சுன்னா முஸ்லீம். இப்போ அந்த சுன்னா முஸ்லீம்களுக்கு இடையில தான் இந்த சண்டை நடந்து கொண்டு. ஈரான் மட்டும் ஷியா முஸ்லீம். ஈரான் ஷியா முஸ்லீம், பஹ்ரைனில் கொஞ்சம் ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க, ஈராக்கில் கொஞ்சம் ஷியா முஸ்லீம் இருக்காங்க, இந்தியாவில் போரா முஸ்லீம் இருக்காங்க, அவங்க ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், இலங்கையிலும் இருக்கிறார்கள், நல்ல தமிழ் பேசக்கூடிய ஷியா பிரிவினர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ஷியா சுன்னா முஸ்லீம்கள் குரூப் தான் தாலிஃப். சுன்னா முஸ்லீம் தான் அவங்க அவங்க பாகிஸ்தானில் இன்றைக்கி இருக்கிறாங்களே, ஷபாஸ் ஷெரீஃபுடைய ஆட்சியும் சரி, மற்றவருடைய முனீருடைய ஆட்சி எல்லாமே அவங்க வந்து இதுதான். இப்போ இந்த போருடைய எஸ்கலேஷன் ஒருவேளை அதிகரித்தால் மிகப்பெரிய அபாயம் ஏற்படும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஏற்படும். ஏன்னா தாலிஃப் வந்து அவனுக்கு வந்து இப்போ என்ன சொல்லிட்டான்னா, அவங்க அந்த நாட்டை நல்லா உருமாற்றிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாங்க. 25,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடின்ட்டு. இப்போ நம்ம நாட்டோட அவங்களுக்கு நிறைய உறவு இருக்குது இந்தியாவோடு. நாம் ஒரு பெரிய இந்தியாவை பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே உள்ள பார்லிமெண்ட்டை கட்டி கொடுத்தோம். ஆப்கானிஸ்தானுக்கு பார்லிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது நாம தான். நம்ம அது இல்லாமல் $2 பில்லியன் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். இப்போ மோடி அவர்கள் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும், நம்முடைய ரத்தத்திலே அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்கள் சார். எப்படின்னா, இலங்கையில் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 46 பில்லியன் மொத்த கடன் வந்துச்சு. யார் கடன்? சீனாவுடைய கடன். சீனா என்ன சொன்னால், ஹம்பாந்தோட்டை 99 வருஷம், இன்றைக்கும் இலங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படின்னா கூட எனக்கு வட்டி வச்சுட்டு அசலோட திருப்பித்தான்னு சொன்னான். இலங்கையில் ராஜபக்ஷைக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்து ராஜபக்ஷ ரூட் அவுட் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ். அப்போ நாம் தான் என்ன செஞ்சோம்,
அவங்க பெட்ரோல் டீசலை க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பில்லியன் கொடுத்தோம். இன்றைக்கி இலங்கையில் உள்ள அனுராதா திசாநாயக்கா, அவர் பேர் என்னது, இப்போ இலங்கையினுடைய பிரசிடெண்ட்டு, அப்புறமா முன்னால் இருந்தவர் மைத்ரிபாலா, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே இந்தியாவை நன்றிகடனோடு பார்க்குறாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இந்த அன்றைக்கி ஒரு கிலோ கொச்சிக்காய் 1000 ரூபா, வெண்டைக்காய் 1500 ரூபா, கேரட்டு 850 ரூபா, 900 இலங்கையில். அதை காப்பாற்றி அந்த இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக போயிட்டு 44% எல்லாத்தையும் சரி பண்ணி குரூடு பெட்ரோல் டீசலுக்கு காசு கொடுத்து 2 பில்லியன் 18,000 கோடி நம்ம கொடுத்தோம். 15,000 கோடி அப்போ, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டிட்டு வைங்களேன், அப்போ 15,000 கோடி கொடுத்து எல்லாம் பண்ணது நம்ம நாடு. இன்றைக்கி அந்த நன்றி இருக்குதா? இருக்கணும் நம்ம அப்படிங்கிறத இன்றைக்கி இலங்கையில் நினச்சி பார்க்குறாங்க. சைனா வந்து அந்த காசை வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் நாம் 1000 கோடிக்கு ஆப்கானிஸ்தான் அது என்ன பண்ணியிருக்கோம், ஆப்கானிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டை கட்டினது நம்ம தான் கட்டினோம். ஆப்கானிஸ்தானுடைய டிப்ளமேசியோடு நம்ம நல்லா உற வச்சுருக்கோம். அவங்களுக்கும் தாலிஃபுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய நட்புறவு நடு வந்துருச்சு. ஏன் நாம் ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொன்னால், நமக்கு 2 எனிமி இருக்காங்க, நிரந்தரமான எனிமி, பெர்மனன்ட் எனிமி. ஒன்று பாக்கு, இன்னொன்று சீனா. சீனா பெரிய அளவில் முதலீட்டு ஆப்கானில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டெசர்ட் ஏரியாவில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், மைன்ஸ்லாம் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறான். அது மாதிரி ஆலைகள். அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் கண்டிப்பான தேவைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நாட்டு மக்கள் இறையியல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள். ஏன் இந்தியாவை நேசிக்கிறீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த வரலாறு நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு காலமும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையில் எந்த ஒரு கன்ஃபரன்டேஷனும் கிடையாது, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாகவும் உருவாகலை, எந்த ஒரு பேட்டில் ஜோனும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடையில் பயங்கரவாதம் வரும்போது நாம் எதிர்த்தா நிற்கணும். மத பயங்கரவாதம் எங்கே வந்தாலும் எதிர்த்தா நிற்கணும். ஜிஹாதிய போராளிகள் வந்து அது நம்முடைய தற்காலிக உரிமை. மதத்தை வணங்குறதை பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். மதத்தின் பெயரால் குண்டு வெடிப்பது, அயோக்கியத்தனம் நடக்கிறது வந்து இந்தியா வந்து எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாது. அந்த பாதையில் தான் ஒசாமா பின் லேடனுடைய அல்கொய்தா அங்கே இருந்ததாக அமெரிக்காவுடைய நெட்வொர்க் சொன்னது. அதுக்கு நாம் ஆதரவு கொடுக்க முடியாதே. அதனால் இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு அவங்க டெமோக்ரஸியில் கலந்துட்டாங்க. உலக அளவில் எங்களுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கிறாங்க. கண்ணியத்தோடு இந்தியாவை நேசக்கரம் கொண்டு அந்த மக்கள் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் நம்முடைய கண்ணியத்துக்குரிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஐயா ஜெய்சங்கர் அவர்களோடு சேர்ந்த கோலியேஷன் போர்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமாகி நம்ம பல பில்லியன் கொடுத்துருக்கோம். நம்ம 2 பில்லியன் கிட்ட கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட பார்லிமெண்ட்டு ஹேட் பீன் கன்ஸ்ட்ரக்டட், எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்கோம். நமக்குள்ள ட்ரேடிங் அவங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு நல்ல வந்திருக்கு. ஏராளமான ஆப்கன் பெண் பிள்ளைகள் டெல்லியிலே தங்குறாங்க. இறுதியான ஒரு கேள்வி சார், சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானும் எந்த அளவுக்கு உறவுல இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு மனிதாப அடிப்படையில் ஒரு சமூகத்தில் எல்லாரும் வாழணும், நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் நிச்சயமா. ஆனால் பாகிஸ்தான் வந்து இப்படி தாந்தோணித்தனமாக அமெரிக்கா பேச்சை கேட்டு ஆப்கான் மேலே இப்படி தடாலடியாக வந்து, ஏன்னா ஆப்கான் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் ப்ராப்பராக வாழணும், நாட்டை வளப்படுத்தணுங்கிற அக்கறையில் இருக்குது ஆப்கானிஸ்தான். அவங்க எதுவும் நம்மளும் போகிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது போர் வந்து அப்படியே போர் முத்துனாலும் இது ஆப்கானுக்கு பாதிப்பு இருக்காது, பாகிஸ்தானுக்கு தான் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் நாங்கள் வந்து வம்புக்கு போகிறதில்லை, நாங்கள் அடிபட்டு 40-50 வருஷமாக நாசமாக போயிட்டோம். 1980லேருந்தே போர் நடக்கு, எதையும் சந்திக்க தயார் ஆப்கான். அப்போ என்னன்னா இன்னைக்கு அவன் வந்து இதில் வந்து நான் நினைக்கிறேன், அமெரிக்காவுடைய கைகள் முழுக்காக யார்கிட்ட இருக்குன்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஒரு ரவுடி நேர் தான். அவன் எந்த நாளும் திருந்த மாட்டான். நல்லா கவனிங்க, என்னதான் அவனுக்கு அறிவு இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஆப்கானுக்கும் இன்றைக்கி மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஆப்கனில் ஒரு தளத்தை அமெரிக்கா, அந்த தளத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டாங்க இப்போ கூட சமீபமாக, அந்த தளம் கொடுக்க மாட்டேன், நான் டெவலப் பண்ணால் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? இப்போ பிரிட்டிஷ்காரன் இருக்கான். ஒரு சின்ன லாஜிக் நம்ம நேர்களுக்கே சொல்லுவோம். பிரிட்டிஷ் வந்து சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு தண்டவாளம் போட்டிருக்கான்னு வைப்பேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ பிரிட்டிஷ் வந்து சொல்கிறான், ஏப்பா அந்த தண்டவாளத்தை போட்டெல்லாம் நான் தானே, அப்போ எனக்கு இதில் சாந்தி கொடுக்க நம்ம கொடுப்போமா? ஒரு சின்ன இல்லை, நான் அந்த ஊரில் ரோடுலாம் போட்டேன், சென்னையில் KK நகரில் ரோடு போட்டேன், அசோக் நகரில் ரோடு போட்டேன், இதெல்லாம் சென்னை துறைமுகத்தை நான் தான் வச்சேன். சென்னப்ப முதலியார்ட்டேருந்து 300 கோடிக்கா இன்னும் அந்த நேரத்தில் 30 கோடிக்கா 3 கோடிக்கா வாங்கினேன். அப்போ எனக்கு சென்னை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னா பைத்தியக்காரத்தனம் தானே அது? இல்லை, நீ கொடுத்தனா உன்னால தைரியம் இருந்தால் நீ அங்கே ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டேன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஓகே, என்ன பேட்டர்னு கேட்டேன்னா, அந்த தளம் வந்து ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த தளத்தை பார்த்து அங்கே அதிகாரியாக இருந்த ஒரு முக்கியமான ஐநா சபை அதிகாரியோடு இப்போ தான் பேசிட்டு நேரம் வர்றேன். அவரை பேட்டி எடுத்தேன், ஒரு இன்டர்நேஷ்னல் சேனலுக்காக பேட்டி எடுத்தேன். அவரை பேட்டி எடுத்துட்டு தான் நேரம் அங்கே வர்றேன், நம்ம சேனலுக்கு தான் வர்றேன். அப்போ அவர் சொன்னார், நான் அந்த தளத்தை போய் பார்த்தேன். அவர் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு இதாக பேசக்கூடிய ஒரு நண்பர் தான்.
அவர் சொன்னார், நான் அந்த காபூலில் ரொம்ப நாளாக தங்கியிருந்தேன். அந்த தளம்லாம் வந்து நம்ம இது தெரியும் எனக்கு. அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணது அமெரிக்கா தான். ஏன்னா இவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, அமெரிக்காட்ட தானே எல்லாமே உண்டு. டெவலப் பண்ணாங்க. 2020க்கு அப்புறம் ஜோ பிடனுடைய அரசு தோல்வி கண்டது. ஜோ பிடனுடைய அரசு தோல்வி கண்ட பிறகு அந்த ஆட்சியை கை வைக்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் 24 வரைக்கும் லாஸ்ட்டில். உடனே ஜோ பிடன் வந்து அப்பமே வந்து கத்தாரில் உட்காந்து பேசி, ஏன்னா லாபம் இல்லாமல் யார் என்ன செய்வாங்க? இப்போது சவுதி அரேபியாவில் போய் அவங்களுக்கு வந்து காலை வைக்கிறாங்கன்னா லாபம் இருக்கும். யுஏஇயில் காலை வைக்கிறாங்க, லாபம் இருக்குது. கத்தரில் கால் வைக்கிறாங்க, லாபம் இருக்குது. 3 ட்ரில்லியன் டாலரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெற்றாங்க. எவ்வளோ தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 50 லட்சம் கோடி ரூபாயை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுது. அமெரிக்கா அல்ல, சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். 50 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட நியர் அபவுட் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அதில் லாபம் கிடைக்கும். ஆனால் ஆப்கனில் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அங்கு பாலைவனங்கள் இருக்கிறது, எதுவுமே கிடையாது. போர் செய்து நான் ஒரு பெரிய தாதான்னு காட்டுறதுக்கு மூக்கு உடஞ்சி அமெரிக்கா வெளியேறிச்சு. இன்றைக்கு அந்த இடத்த தாராறு பண்ணுற காரணம், பாகிஸ்தானை தூண்டிவிடக்கூடிய காரணம், பாகிஸ்தானை தன் கையில் பேட்டை தாதாவாக வைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிரட்டலை அவர்கள் விட வேண்டும். நம்மையும் நம்ம பக்கமும் ஏற்றுக்கிடணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, பொய் சொல்லலை. நம்ம மேலே டேரிஃப் போட்டாங்களே, இந்தியா இறங்கி போச்சா? ஒரு காலமும் இந்தியா இறங்கலை, அப்படியே நின்றோம். இன்றைக்கி எதிர்கட்சிகள் பல விதமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அமெரிக்காவுக்கு அட்ரஸ் பண்ணோம். என்ன அட்ரஸ் பண்ணா தெரியுமா? இந்தியாவுடைய ஞான புத்தி, இந்தியாவுடைய அரசாங்கத்தை ரொம்ப பாதுகாப்பு பண்ணணும். யூரோப்பிய யூனியனோட நம்ம அக்ரிமெண்ட் பண்ணோம். உர்சுலா வந்து வந்தாங்க இந்தியாவுக்கு. அவன் பார்த்தான், அடே நம்மளை வேணான்னு சொல்லிட்டான், நம்ம பற்றி தப்பாகவும் பேசுறது இல்லை, தொடர்ந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்ற ரஷ்யாட்டேருந்து இந்தியா நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் அவங்கள்ட்டே நம்ம கொஞ்சம் பண்ணுறோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அக்ரிமெண்ட்டை நம்ம எங்கே போட்டோம்? யூரோப்பிய யூனியனில் போட்டோம். உடனே செனட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், காங்கிரஸில் மெம்பர்ஸ், இந்தியா எவ்வளோ நல்ல நாடு, அவங்க நீ அநியாயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை ஏற்படுத்தி ஒரே இரவில் வந்து இந்தியாவோடு பண்ணி இன்றைக்கி எல்லாமே குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி குறைச்சதுனால இந்தியாவில் எனக்கு அடுத்த எக்ஸ்போர்ட் நல்லா இருப்போம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருப்பூரும் சரி, கோயம்புத்தூர் பம்பிங் ஸ்டேஷனும் சரி, சூரத்தும் சரி, அகமதாபாத்தும் சரி, லூத்தியானாவும் சரி, டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நகைகள், மஞ்சள், ட்ரேடிங், நாமக்கல் எல்லாமே இன்றைக்கி வந்து பிரமாதமாக போக போகுது. நமக்கு கூட அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 213 பில்லியன் டாலர்களுக்கு நமக்கு இப்போ வந்து அமெரிக்காவுக்கு கூட நமக்கு இருக்குது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்றால் பாகிஸ்தானை கையில் வைத்து கொண்டு ஆப்கனை ஒரு திரட்டல் நடத்துவது. அதே போன்று சில இடசங்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிற போது நமக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸை வைக்கணும் அப்படிங்கிறதான் வைக்கும். நாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன ராஜ்ய ரீதியாக பண்ணோன்னா பாகிஸ்தான் தான். அவனுடைய புத்தி தெரியும். சைனா அங்கே ஆதிக்கத்தை செலுத்திடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பாகிஸ்தான் ஆதிக்கத்தை செலுத்திடக்கூடாது. பாகிஸ்தானுக்கு அவர்களுக்கு எந்த விதமான இனி ஆதிக்கமே வரப்போகிறதில்லை. அது நிரந்தர பகை உருவாயிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா. இப்போ நாளைக்கு இந்தியா ஒரு பைப் லைன் கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அது ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் வந்தாகணும். ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வழியாக நம்ம நாட்டுக்கு வரணும். அதற்கான திட்டங்களும் இருக்கிறது, பெரிய திட்டங்கள் உண்டு. அந்த திட்டங்கள் வருங்காலத்தில் வரும், இன்றைக்கி இருக்கிற இது இல்லை. அதோடு ரஷ்யாவும் அதில் லிங்க் ஆகும். இப்படி நாங்கள் ஒரு நாடு, இந்திய நாடை வந்து ஒரு மேம்பட்ட ஒரு திட்டத்தில் இருக்கும்போது இந்த தெஹ்ரீக்கே தாலிபான் விவகாரத்தை, ஆப்கன் விவகாரம் பாகிஸ்தானை இன்னும் அழிவுக்கும் கொண்டு செல்லும். அந்த பேஸுங்க, அதை மட்டும் நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய பேஸு, பிரமிக்க வைக்கக்கூடிய பேஸ் வந்து ஆப்கானில் அமெரிக்கா கொடுத்துருக்கிறீங்க, பிரமாதமான பேஸ். ஓகே, இப்போ அது வந்து இப்போ ஆப்கான் கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேஸ் என்னன்னா, நம்ம வந்து செய்தியில் வந்திருக்கு, பஹாராம் வந்து அமெரிக்காவால் வந்து முழுக்க உருக்கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பேஸ். இப்போ கேட்குறாங்க அந்த பஹாராம்ங்கிறதுனா சீனாவுடைய எல்லையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான பேஸு. அந்த பஹாராமில் வந்து என்னென்னா ஒரு தனி நகரை மிலிட்ரி நகராக மாற்றினாங்க. யார்? அமெரிக்கா. அதில் எல்லாமே உண்டு. சேட்டலைட் சிட்டி, அது சேட்டலைட் சிட்டி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், என்னெல்லாம் வைக்கணுமோ, சாப்பர் இறங்குவதற்கு எல்லாம் இங்கிருந்து தான். காபூல், தோராபுரா மலை எல்லாமே கண்ட்ரோல் தான். சென்காம் அங்கே தான் இருந்துச்சு பஹாராமில். இந்த பஹாராம் வந்து சைனாவோட, இப்போ நம்ம இந்த பஹாராமை பற்றி சொல்லும்போது, இந்த பஹாராம்
is seen a key foothold of the monitor Chinese nuclear facilities. அதுக்கு பக்கத்தில் இருக்குது சைனாவுடைய அணு ஆயுத இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பஹாராம் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் நகரம். அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஆப்கனுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பஹாராம். இட் இஸ் லொக்கேட்டட் ரஃப்லி 1 hour away by air and to maintain a presence in the region. அவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்தை எனக்கு கொடுது பஹாராம் அப்படின்னு யார் கேட்குறான்? அமெரிக்கா. அவன் சொல்கிறான் ஒரு துளி மண் கூட என் நாட்டில் இருக்க முடியாது. எடுக்க முடியாது. அப்போ அமெரிக்கா நினைச்சா அதை ஏதாவது போட்டு அந்த பேஸை சதைச்சு வச்சுட்டு போயிடலாமே. எப்படி சரி பேச சிதைப்பா எப்படி இருப்போம்? அமெரிக்கா உள்ளே இறங்கணும்ல. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்க சிக்கல் என்ன? உலகத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? அப்போ நேற்று டேவிட் கெயினை பற்றி நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு அடுத்தப்பல தரேன். அமெரிக்காவினுடைய முக்கியமான கெயின் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இறங்கிறாதன்ட்டாப்ல. இப்போ அதை நேற்று வந்திருக்கு செய்தி. நான் நம்ம இதில் தரல, அப்புறம் தரேன். டேவிட் கெயின் என்ன சொன்னாருக்குன்னு நான் உங்களுக்கு தரேன். என்கிட்ட ஒரு பெரிய ஆர்டிக்கிள் இருக்குது. ஏன்னு சொன்னால் நீண்ட கால போர் ஜெயிக்கவே முடியாதுன்ட்டாப்ல. போர் என்பது F-16 குண்டு போட்டு ஜெயிக்கிறது இல்லை சார். உள்ளே இறங்கணும் சார். இன்னைக்கு ஒன்றும் வேணாம் சார். சின்ன அறிவுக்கு புலப்படுது. பலஸ்தீனத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்களால எவ்வளோ அழிவு இஸ்ரேலுக்கு மேலேருந்து குண்டு போடலாம்ல. அவங்கள்ட்ட GBU இருக்குது, B2 இருக்குது, B1 இருக்குது, F-16 இருக்குது, F-35 ஸ்டெல்த் இருக்குது, F-22 இருக்குது, F-52 இருக்குது, F-16 இருக்குது, F-18A அவங்கள்ட்ட ஹார்னெட் இருக்குது, FA எல்லாமே இருக்குது. ஆனால் அதை போட்டுட்டு இருக்க முடியல. உள்ளே இறங்கணும்ல. உள்ளே இறங்கினா காலி. உள்ளே இறங்கி அனுபவப்பட்டாங்க. வியட்நாமில் அனுபவப்பட்டாங்க, ஈராக்கில் அனுபவப்பட்டாங்க, லிபியாவில் அனுபவப்பட்டாங்க, ஆப்கானிஸ்தானில் 18 வருஷம் அனுபவப்பட்டாங்க. எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் நேற்று கூட சொன்னேன், அவன் உயிரை போராடுறதுக்கு இவன் உயிரை இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அவன் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கான். அவன் அப்படி ஒரு மூட்டில் இருக்கான். அதனால் இந்த பஹாராமுக்குள்ளே இறங்கினா காலி. என்ன செய்வான்? ஏற்கனவே என்னால் முடியாதானே விட்டுட்டு போயிட்டான். அஷ்ரப் கானியை உள்ளே வச்சு விட்டுட்டு போனது அதனால தானே. இப்போ மறுபடியும் அமெரிக்கா உள்ள ஆப்ரேட் பண்ணது. அமெரிக்கா மிரட்டி கொண்டே இருக்கும். இவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆப்கானிஸ்தானே ஜபிஹுல்லா முஜாஹிதீன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஒரு துளி மண் கூட இங்கேருந்து எடுக்க முடியாது. இந்த பஹாராம் சைனாவுக்கு ரொம்ப பக்கம். ஏன் அதை விரும்புகிறான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. சைனாக்கு செக் வைக்க சைனாவை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி அது தெரியுது. மேபி இந்த போர் இதனால கூட இருக்கலாம்ல, பாகிஸ்தானை தூண்டி விடுது. ஏன்னா இவங்க தான் இருக்கலாம். இது அமெரிக்காவுடைய கைகள் இருக்கிறதுங்கிறதுல 100% உண்மை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமா சார். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி.